தூத்துக்குடியில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடலில் நீராடி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வழிபாடு. தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் சார்ந்ததிகளின் வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம். இதன் காரணமாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு கடற்கரை மற்றும் ஆறுகளில் பொதுமக்கள் தர்ப்பணம் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் தை அமாவாசை தினமான இன்று தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதல் குவிந்தனர். பொதுமக்கள் கடலில் நீராடி பின் முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பின்னர் ஆலயம் சென்று வழிபாடு நடத்தினர். ஹரரம பார்வதிபதையே ஹரர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிற்றவேசா சிவசிதம்பரம். எல்லாம் வல்ல இறைவன் பேரருளும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற உகந்த நாளாம் நன்னாளாம் தை மாசை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த இரண்டு அமாவாசைகளிலே தங்களுடைய முன்னோர்களை வேண்டி முன்னோர்களுக்கான எள்ளு தண்ணி தர்ப்பணம் செய்வதற்காக இன்று தூத்துக்குடி திருவந்திர நகரம் தூத்துக்குடியிலே புதிய துறைமுகம் வீற்றிருக்கும் கடற்கரையிலே மக்கள் எல்லாம் தங்களுடைய தை மாச அமாவாசையை முன்னிட்டு தங்களுடைய சங்கடங்கள் தீரவும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய தங்கு தடையெல்லாம் அனைத்து செல்வங்களும் வளம் அனைத்தும் பெற்றிடவும், சகல தோஷங்கள் நீங்கிடவும், சகல காரியங்களில் ஜெயம் பெற்றிடவும் தங்களுடைய முன்னோர்களை எள்ளு தண்ணி கொண்டு தர்ப்பணம் செய்து வருகின்றார்கள். பெரும் அளவில் இந்த தை அமாவாசையானது மக்களுக்கு தன் முன்னோர்களை நினைவு கூறும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி பெற்று, நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தி பெற்று தாங்கள் அடைய வேண்டிய புண்ணிய பலமாம் பெரும் பலனை கிடைக்க பெற இந்த அமாவாசை நன்னாளிலே அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்து அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க, முன்னோர்களுடைய தங்கு தடையின்றி தங்கள் காரியம் வெற்றி பெறவும் இந்த நாளில் குறிப்பாக தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை நாளிலே மக்கள் இதே போன்று தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் முக்கியமாக குறிப்பாக செய்து வருகின்றார்கள். இதனை செய்யும் பொருட்டு அவர்களுக்கு எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரும் செல்வங்களும் அனைத்து கிருபாகடாட்சங்களும் அனுக்கிரகங்களும் கிடைக்க பெறும் என்பது உகந்தது, உத்தமம். திருச்சி नक्षत्राणां उत्तरा नक्षत्र संयुक्तायां शुभ नक्षत्रे शुभयोग முன்னோர்கள் காசு தண்ணி அதில் விட்டுருப்பா. மோரத்தை கலச்சி போட்டு அங்கே போய் ஊற்றிட்டு வந்துரு. காசி மட்டும் முன்னோர்கள் காசி ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ஓம் வார்த்தை சன் டிவி எல்லா டிவியும் ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஓம் வார்த்தை சமர்த்த தீர்த்தம் சதேவ லக்னம் தேவா. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.